ரிஷபம். கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள். ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்கள். மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள். கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள். இந்த வாரம் சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் அமையும். திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது தங்கள் பணி உயர்வு மற்றும் முன்னேற்றத்துக்கு நல்லது. அனைத்து முயற்சிகளிலும் எப்பாடுபட்டாவது வெற்றியடைவீர்கள். சிலருக்கு புதிய பதவிகள் தேடி வரும். அந்தஸ்து உயரும். விவசாயிகளுக்கு ஆதாயம் கிட்டும். மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். ஓய்வெடுத்து உல்லாசமாய் பொழுதுபோக்கும் விதமாக நமக்கு எல்லா நாட்களும் விடுமுறை நாட்களாக இருப்பதில்லை. அதேபோல் இன்பமும் துன்பமும் கலந்ததுதானே வாழ்க்கை. எனவே கஷ்டங்கள் வந்தாலும் கலங்காதீர்கள். ரோகிணி. இந்த வாரம் மிகுந்த உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீர்கள். கடின உழைப்பால் நீங்கள் பெறும் வெற்றிகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீர்கள். மங்கையரால் மனமகிழ்ச்சியும் அரசாங்கத்தால் இலாபமும் ஏற்படும். சம்பாதித்த பணத்தை வேறு புதிய முதலீடுகளில் சேமிக்க முற்படுவீர்கள். நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவுகளின் வரவு மகிழ்ச்சியை தரும். பணிபுரியும் பெண்களுக்கு தற்போதிருக்கும் வேலையைக் காட்டிலும் நல்ல வேலைக்கு போகும் வாய்ப்புகள் அமையும். பல வகையான உயர்ந்த வாகன வசதி அமையும். சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவாள். மனைவி மூலம் பூர்ண சுகம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள். இந்த வாரம் வீட்டில் திருமணம் போன்ற சுபமங்கள காரியங்கள் காரணமாக தாராளமான பணச்செலவுகள் ஏற்படும். மகிழ்ச்சியும் பொங்கும். சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை முறியடிப்பீர்கள். அரசு பதவியிலுள்ளவர்கள் உயர் அதிகாரிகளின் தயவால் பயன்பெறுவர். நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும். நண்பர்களின் உதவியால் கூட்டாளிகளிடையே ஏற்பட இருந்த குழப்பங்கள் சரியாகும். வீடு கடை வாடகை வசூல் திருப்திகரமாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற மிகுந்த அக்கறையுடன் படித்தல் அவசியம். வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரம் சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் இலாபம் தரும்.